வெல்கம் டு காலத்தை வென்ற யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ மதுரை எம்ஜிஆர் ரசிகர்கள் அனுப்பானடி பழனி ஆறுமுகா திரையரங்கில் இதயகனிக்கு செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். அனைவரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம். மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகர்கள் மத்தியில் நாம இறந்துன்னு சொல்லக்கூடாது. நம்மை விட்டு இந்த 6 படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்க நேரத்துல நம்மளுக்கு தியேட்டர் கிடைக்காம 22 தியேட்டர் கிடைத்தாலும் மறுபடியும் அடுத்த வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும்
நான் இன்னும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். புரட்சித் தலைவருடைய 14 படங்களும் இன்னைக்கு வந்து டிஜிட்டலில் வெளிவந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. நீங்கள் முக்கியம் பார்க்கணும். ஒரு டிஜிட்டலில் முதல் முறையாக இந்தியாவிலே டிஜிட்டலுங்கிற படத்தை வெளியிட்டது உலக சுற்றுவாளியன் தான். அதன் பிறகு அடிமைப்பெண் அப்படின்னு நிறைய படம் வந்துச்சு. இன்னைக்கு 14 படம் 15 படம் வந்துருக்குது. இந்த 14 படங்களில் டிஜிட்டல், அதாவது சஸ்பென்ஸ், த்ரில்லர், குடும்ப பாசம், ஆக்ஷன் கலந்த புரட்சித் தலைவர் படங்கள்ல இது ஒரு ஹைலைட் படம். புரட்சித் தலைவர் 60 வயதை நெருங்கி கொண்டிருக்கும் போது புரட்சி தலைவர் 60 வயதை நெருங்கி கொண்டிருக்கும் போது 18 வயது வாலிபனாக நடித்த படம் கிடைக்காம இருக்குது. 6 படம் வந்த நேரத்துல நம்மளுக்கு இன்னைக்கு நம்பர் 1 படமா இருக்குது. 50 வருடம் கழிச்சு 6 புது படங்கள் மத்தியில் 50 வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு படம் காவியம். இது படம் இல்ல, காவியம். அது இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. அதான் 15 படங்கள் சக்சஸ்ஃபுல் இருக்கு. நீங்க பார்க்கணும். மற்ற நடிகர்களுக்கு நான் பேர் சொல்லல, டிஜிட்டல் வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த படம் அந்த முதல் ரவுண்டோட ஓடுது. குறிப்பா ஒரு புது நடிகரோட படம் வந்துச்சு, ஒரு 2 வாரம் ஓடிச்சு, பெரிய பரபரப்பு பண்ணாங்க. அதுக்கு விளம்பரம் பார்த்தீங்கன்னா உலகளாவே விளம்பரம் பண்ணாங்க. அது 2 வாரம் ஓடிச்சு. ஆனால் அந்த படம் மறுபடியும் வரல. ஒவ்வொரு உச்ச நடிகருக்கும் ஒரு படத்தை வெளியிடுறாங்க. அது அன்னைக்கு மட்டும் வெளியிடுறாங்க, அப்புறம் வந்துட்டு மறுபடியும் வரும். நம்ம படம் தான் 7 வருடமாக, 14 வருடமாக, 15 வருடமாக இன்னைக்கு டிஜிட்டல்ல வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க கடந்த வருடம் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா ரிச்சாக்காரன் எல்லா ஊர்லயும் திரும்ப போட்டிருக்காங்க. சென்னையில மட்டுமே 7 தடவை வந்திருக்கு. இன்னொரு ஹைலைட் செய்தி, ஒரு வருடத்திற்கு ஒரு முக்கிய தொலைக்காட்சி மாதத்தில் 29 நாட்கள் புரட்சி தலைவர் படத்தை வெளியிடுது, ஒளிபரப்பாக. தியேட்டர்கள்ல 365 நாள்ல 300 நாட்கள் புரட்சி தலைவர் படம் நம்ம தமிழகத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு கின்னஸ் சாதனை. இந்த செய்தி எடுத்துட்டு போறது யாருன்னு தெரியல. இந்த செய்திலாம் வந்து ஒரு யாருமே கவனிக்கப்படாத ஒரு செய்தியா இருக்குது. அதை நான் இன்னைக்கு மதுரையிலிருந்து சத்தமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு காலதேவ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.